இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆளும் கட்சி தொழிற்சங்கமான எல்பிஎஃப் தொழிற்சங்கம் எல்லா பதவிகளையும் ஆக்கிரமம் பண்ணிட்டு தொழிலாளர்களை கையூட்டு பெற்றுக்கொண்டு விடுப்பு கொடுப்பது, கையூட்டு பெற்றுக்கொண்டு ஓட்டுநர் பணி நியமனம் செய்வது, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை எடுத்து அவங்கள வேலைக்கு போக சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்பிஎஃப் நிர்வாகிகள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மீதி வர தொகையை கையூட்டாக எடுத்துக்கொள்வது, இப்படி தமிழ்நாடு அரசு ஆளும் அரசினுடைய எல்பிஎஃப் தொழிற்சங்கம் போக்குவரத்து கழகத்தில் முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு லஞ்ச லாவணியத்துக்கு ஆள்பட்டு கழகம் செயல்பட முடியாத அளவுக்கு இருக்குது. தொழிலாளி முறைப்படி மருத்துவ விடுப்பு விண்ணப்பம் கொடுத்தாலும் கூட லீவ் ரெஃப்யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் மன உளைச்சலோட மன நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் முறைப்படுத்த சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கிறோம். இந்த மனுவுக்கு பிறகு ஒரு 15 நாள் இடைவெளியில் மீண்டும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் அரசை கண்டித்து இயக்கம் நடத்துறதுக்கு நாங்கள் எங்கள் சங்கத்தில் முடிவு பண்ணியிருக்கிறோம்.